செய்திகள் வாசிப்பது நான் சிவானி அன்பநாதன் மற்றும் நான் அருணா சுரேஷ். இன்று நடைபெறும் எழுத்தறிவித்தல் விழா குறித்த செய்திகளை பள்ளி தொலைக்காட்சி PSS சார்பில் உங்களிடம் வழங்குகிறோம். தேசிய வகை சரஸ்வதி தமிழ் பள்ளியில் ஆண்டு 1 மாணவர்களுக்கான எழுத்தறிவித்தல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் ஆண்டு 1 மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் இணைந்து கலந்து கொண்டனர். தமிழ் மரபின்படி மாணவர்கள் நெற்கதிரில் தமிழ் எழுத்துக்களை எழுதினர். இந்த நிகழ்வு கல்வியின் தொடக்கத்தையும் அறிவின் வளர்ச்சியையும் குறிக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வாக அமைகின்றது. எழுத்தறிவித்தல் விழாவின் முக்கியத்துவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரின் கருத்துக்களை அறியலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் பள்ளியில் எழுத்தறிவித்தல் விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. இவ்விழா சிறப்பாக நடைபெற ஆசிரியர்கள் பங்கு மிகவும் அளப்பரியது. இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் 1 வார காலமாக பல விஷயங்களை செய்து வந்தார்கள். ஆசிரியர்களுக்கு இவ்வேளையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறாது. பெற்றோர்கள் துணை எங்களுக்கு என்றென்றும் மிகவும் திருப்திகரமாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு பல வழிகளில் பெற்றோர்கள் உதவிகரம் புரிந்தார்கள். அவர்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருடம் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியரின் கருத்துக்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து ஆண்டு 1 மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் இந்த விழாவின் பங்கு குறித்து பள்ளி நிர்வாக குழுவின் கருத்துக்களை அறியலாம். தாய் வாழ்க, தாய் கொடுத்த தமிழ் வாழ்க, தமிழ் கொடுத்த என் வாழ்வு சிறக்க. இன்று நமது பள்ளியில் எழுத்தறி விழா ஆண்டு 1 மாணவர்களுக்காக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நமது பள்ளியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 67 மாணவர்கள் ஆண்டு 1 பயில்கின்றனர். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களும் கூட இன்று பள்ளிக்கு வந்து மாணவர்கள் பக்கத்தில் அமர்ந்து அந்த எழுத்தறி விழா என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் நெல்லில் தட்டில் நெல்லை பரப்பி அதில் வந்து ஆ என்ற உயிரெழுத்தை எழுதினர். ஸோ எழுத்தறி விழா என்று எடுத்துக்கொண்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சயின்டிஃபிக், மற்றொன்று வந்து நமது சமய ஆன்மீக முறையில். சயின்டிஃபிக் முறையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அர்ச்சகர் நம்ம ஐயர் வந்து நெல்லை கொண்டு அவரோட நாவில் வந்து ஆ என்ற உயிரெழுத்தையும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் எழுதினார். ஸோ இது வந்து நம்ம நாக்கில் எழுதும் பொழுது பிள்ளைங்களோட சென்சரி இந்த விரலை கொண்டு பிள்ளைங்களை எழுதும் பொழுதும் அவங்களுடைய 3வது கண் என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கண், அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவோம், அது வந்து இன்று வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது சயின்டிபிக் முறையில். அடுத்து வந்து நம்ம சமய இதில் பார்த்தீங்கன்னா அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையா, அதாவது பிள்ளைகள் தங்களது பெற்றோர்கள் அம்மா அல்லது அப்பா மடியில் அமர்ந்து இதை எழுதும் பொழுது அந்த ஒரு சிந்தனை ஆற்றல் வந்து அவங்களுக்கு வளர்ப்பெறும். ஸோ இதுதான் இந்த விழாவுடைய நோக்கம். அதை வந்து இன்று நமது பள்ளியில் சிறப்பாக நமது ஃபார்மலாக அதிகாரப்பூர்வமாக கல்வி துவங்கக்கூடிய நமது 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நாம் இன்று சிறப்பாக செய்து கொடுத்தோம். இதுக்கடுத்து மேலும் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொலுத்துப்பான் பிரான்சிசி நம்ம செய்வோம். ஸோ அது 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அணி நிலை திட்ட முடிவு அதுவும் சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எழுத்தறிவித்தல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறைய பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஐயர் மூலமாக மாணவர்கள் அனைவரும் எழுத்தறிவித்தல் விழாவில் சிறப்பாக பங்கு கொண்டனர். இதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி நிர்வாக குழு அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கருத்துக்களை வழங்கிய நமது நிர்வாக குழுவிற்கு நன்றிகள். இதனை அடுத்து 1ஆம் ஆண்டு மாணவர்களை வழிநடத்தும்
ஆசிரியர்களின் கருத்துக்களை அறியலாம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நமது பள்ளியில் எழுத்தறிவித்தல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு பள்ளியிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான எழுத்தறிவித்தல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் நம் பள்ளியிலும் குருக்கள் வந்து நம் பள்ளியில் எழுத்தறிவித்தல் விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி வைத்தார். எழுத்தறிவித்தல் விழா என்பது தமிழ் எழுத்தை அறிமுகம் செய்யும் ஒரு விழாவாகும். அந்த விழாவானது நமது பள்ளியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய எழுத்தறிவித்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. 1ஆம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இவ்விழாவினை சிறப்பாக நடத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த எழுத்தறிவித்தல் விழா வந்து சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு நன்றிகள். அதேபோல் இந்த விழா குறித்து பெற்றோர்களின் அனுபவத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற விழா வந்து மிக சிறப்பாக நடந்து முடிச்சது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மிக்க நன்றி. வணக்கம். நான் யஷினோட அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி எழுத்தறிவித்தல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆசிரியர் பெற்றோர் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். இன்றைக்கி எழுத்தறிவித்தல் விழா வந்து மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் நன்றி சொல்லிக்கிறேன் டீச்சருக்கு. பிகாஸ் அவங்க டீச்சர் வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக நிறையா எஃபர்ட் எடுத்து இந்த விஷயம் செஞ்சுருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. பெற்றோர்களின் கருத்திற்கு நன்றிகள். மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற ஆண்டு 1 மாணவர்களின் உணர்வுகளை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். என் பெயர் தித்திஷா. என் அப்பா பெயர் அம்பரசன். இன்னைக்கு எங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. Hello everyone, my name is Ramini. I'm very happy today. Good morning everyone, my name is Terasri. Today I'm very happy. My parents come today. உணர்ச்சிகளை பகிர்ந்து கொண்ட மாணவர்களுக்கு நன்றிகள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளை அன்புடன் ஆசீர்வதித்தனர். எழுத்தறிவித்தல் விழா குழந்தைகளின் கல்வி பயணத்திற்கு நல்ல தொடக்கமாக அமைந்துள்ளது. இதனுடன் தேசிய வகை சரஸ்வதி தமிழ் பள்ளியின் எழுத்தறிவித்தல் விழா இனிதே நிறைவடைகின்றது. இச்செய்தியின் தொகுப்பாசிரியர் திருமதி தனலட்சுமி முனியாண்டி. இத்துடன் PSS தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைகின்றது. நான் சிவானி அன்பநாதன் மற்றும் நான் அருணா சுரேஷ். நன்றி.